맛있게 나왔어요. செஞ்சு தரீங்களா? ஓகே, செஞ்சிடலாம். இதுக்கு குளூட்டன் அரிசி மாவு 1/2 கப்பு, 1/4 கப் ஹாட் வாட்டர், சால்ட் ஒரு பிஞ்ச் போட்டு சப்பாத்தி மாவு பதத்தில் பிசைஞ்சுக்கோங்க. அதை நீளமாக ஒரு விரல் சைஸுக்கு தேய்ச்சிட்டு 2 இன்ச்சாக ஈவனாக ஒரு கத்தியை வச்சு கட் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க விட்டு கட் பண்ண ரைஸ் கேக்கை போட்டு அது தண்ணிக்கு மேலே மிதந்து வந்ததுமே ரெடி ஆயிரும். இந்த ரைஸ் கேக்கு கோல்டு வாட்டரில் போட்டால் தான் நல்ல சூவியாக இருக்கும். சாஸ் செய்யலாமா? அதுக்கு 1.5 ஸ்பூன் கோஜூசங் பேஸ்ட்டு, சோயா சாஸ் 1 ஸ்பூனு, சுகர் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாய்லிங் வாட்டரில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு வேக வச்சு எடுத்த ரைஸ் கேக்கை போட்டு நல்லா கொதிக்க விட்டு எடுத்தா தெபோக்கி ரெடி. நீங்களும் கே ட்ராமா ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா உங்கள் அம்மாவுக்கு அனுப்பி செஞ்சு கொடுங்கன்னு கேளுங்க. நல்லா பாவம், சும்மா கலக்கிட்டீங்கம்மா. கிம்ச்சி எப்படி செய்யுதுன்னு போடுங்க. இன்னைக்கு உங்களுக்காக கிம்ச்சி செஞ்சிடலாமா? நாப்பா கேபேஜை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு உப்பு போட்டிங்கன்னா தண்ணி விட்டுக்கும். அந்த டைமில் அழுத்தி பார்த்தீங்கன்னா உடையாது. அதை கழுவி வச்சுக்கோங்க. ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தில் 1/2 கப் அரிசி மாவு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மிக்சியில் அரிசி மாவு பேஸ்ட்டு, ஆப்பிள், வெங்காயத்தாள், பூண்டு, இஞ்சி, வெங்காயம் எல்லாம் போட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு தட்டில் நீளமாக கட் பண்ண கேரட்டு, முள்ளங்கி, வெங்காயத்தாள் போட்டு மிளகாத்தூள், உப்பு, அரைச்சி வச்ச பேஸ்ட், சோயா சாஸ் ஊற்றி இது கூட கழுவி வச்ச நாப்பா கேபேஜும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதை ஏர்டைட் பாட்டிலில் போட்டு வெளியில ஒரு நாள் ஃபெர்மெண்ட் ஆக வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்களும் கே ட்ராமா ஃபேன்ஸா இருந்தீங்கன்னா உங்க அம்மாவுக்கு அனுப்பி செஞ்சு கொடுங்கன்னு கேளுங்க. எனக்கு இந்த பிபிம்பாப் செஞ்சு தரீங்களா? ஓ, செஞ்சு தரேனே. இது சேர்த்துக்கு வெங்காயம், கேரட்டு, மஷ்ரூமு இதையெல்லாம் கட் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் இதையெல்லாம் போட்டு தனித்தனியாக உப்பு, ஆயிலும் சேர்த்து சாட்டை பண்ணி வச்சுக்கோங்க. பாலக்கீரையை ஹாட் வாட்டரில் 2 மினிட்ஸ் பிளான்ச் பண்ணிவிட்டு கோல்டு வாட்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எண்ணெயை விட்டு கொத்துக்கறி மாதிரி கட் பண்ணி வச்ச சிக்கனை போட்டு உப்பு, எள்ளு, மிளகுத்தூள், சோயா சாஸ் ஊற்றி நல்லா வணக்கி வச்சுக்கோங்க. முட்டையை ஆஃப் பாயில் பண்ணிக்கோங்க. சாஸ்க்கு கோஜூஜங் பேஸ்ட்டு, சோயா சாஸ், சுகரு, லெமன் ஜூஸ் எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதை பிளேட் பண்ண ஒரு தட்டில் 1 கப் ரைஸு, வணக்கி வச்ச வெங்காயம், கேரட்டு, மஷ்ரூமு, சாட்டை பண்ண சிக்கனு, பிளான்ச் பண்ண பாலக்கீரை, கிம்ச்சி, இது கூட ஆஃப் பாயில் பண்ண முட்டையை மேலே வச்சு மிக்ஸ் பண்ணி வச்ச சாஸ் ஊற்றுனீங்கன்னா பிபிம்பாப் ரெடி. நீங்களும் கே ட்ராமா ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா உங்கள் அம்மாவுக்கு அனுப்பி செஞ்சு கொடுங்கன்னு கேளுங்க. நல்ல ஸ்வீட்டா, காரமா, சூப்பரா இருக்கு பிபிம்பாப். சும்மா கலக்கிட்டீங்கம்மா. தேங்க்யூ. அம்மா, ஏதாவது சாப்பிடலாமா? கொரியன் கான்சிஸ் ராமன் ஓகேவா? ஓகேம்மா, ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா கொதி வந்ததுமே உங்களுக்கு பிடிச்ச எந்த நூடுல்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு மேகியை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்ச நேரம் ஆனதுமே மசாலா போட்டு கொதிக்க விடுங்க. கடைசி ஒரு பாத்திரத்தில் வெண்ணெயை போட்டு வேக வச்ச கார்னு, சுகரு, மைனஸ் ஊற்றி நல்லா கலக்கிட்டு சீஸ் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வேக வச்ச ராமன் மேலே ஸ்ப்ரெட் பண்ணி சீஸை வச்சு கடைசியாக கிரீன் ஆனியன் தூவி விட்டீங்கன்னா கொரியன் கார்ன் சீஸ் ராமியன் ரெடி. நீங்களும் கே ட்ராமா ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா உங்கள் அம்மாவுக்கு அனுப்பி செஞ்சு கொடுங்கன்னு கேளுங்க. நல்ல சீஸியா, ஸ்பைசியா இந்த கொரியன் சீஸ் கார்ன் நூடுல்ஸ் சூப்பரா இருக்குமா. நீங்க சும்மா கலக்கிட்டீங்கம்மா. தேங்க்யூ. 엄마도 여기 빙수 좋아하는데 이렇게 먹어야 맛있어. இது சேர்த்துக்கு மேங்கோவை தோல் சீவி சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு மிக்சியில் போட்டு இது கூட சுகரை சேர்த்துனீங்கன்னா மேங்கோ பல்ப் ரெடி ஆயிரும். ஒரு பவுலில் மேங்கோ பல்ப்பு, கண்டென்ஸ்டு மில்க்கு, நெக்ஸ்ட் பாலை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கப்பில் ஊற்றி ஓவர் நைட் ஃப்ரீஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஓவர் நைட் ஃப்ரீஸ் பண்ணதை ஐஸ் சேவர் மிஷினில் போட்டு சேவ் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராடக்டோட லிங்க் வேணும்னா பிங்ஸுன்னு கமெண்ட் பண்ணுங்க. பிளேட்டில் குமிச்சு வச்சுட்டு ஃப்ரீஸ் பண்ண மேங்கோ பல்ப்பை சுற்றி வச்சுட்டு இதுக்கு மேலே ஒரு ஸ்கூப் வெண்ணிலா ஐஸ்கிரீம் வச்சு கண்டென்சர் மில்கை மேலே ஊற்றி எடுத்தா மேங்கோ பிங்சி ரெடி. நீங்களும் கே ட்ராமா ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா உங்கள் அம்மாவுக்கு அனுப்பி செஞ்சு கொடுங்கன்னு கேளுங்க. மேங்கோ பிங்ஸ் சூப்பரா இருக்குமா. நீங்க சும்மா
கலக்கிட்டீங்கம்மா. தேங்க்யூ. அம்மா, எனக்கு இந்த கொரியன் கிரீம் சீஸ் பன் செஞ்சு தரீங்களா? செஞ்சு தரனே. ஓகே. இதுக்கு பன்னு 6 பார்ட்ஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து க்ரீம் சீஸ் ரெடி பண்ண 2 லிட்டர்ஸ் பாலை எடுத்து லேசாக கொதி வந்ததுமே 2 எலுமிச்சைப்பழம் ஜூஸ் விட்டு இந்த மாதிரி திரிஞ்சதுமே அதை வடிகட்டி துணியில் போட்டு அதுக்கு மேலே வெயிட்டை வச்சா சீஸ் ரெடி ஆயிரும். அதை மிக்சியில் போட்டு ஃப்ரெஷ் க்ரீம் ஊற்றி பிளெண்ட் பண்ணா க்ரீம் சீஸ் ரெடி ஆயிரும். இது கூட இந்த சுகரு ஃப்ரெஷ் க்ரீம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு பவுலில் முட்டை, பார்ஸ்லி பவுடர், சுகர் 1 ஸ்பூனு, சால்ட் 1 ஸ்பூனு, மெல்ட் பண்ண பட்டரு, கட் பண்ண பூண்டு போட்டு விஸ்கர்ல வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. க்ரீம் சீஸ் ஃபில்லிங்க பன்னுக்கு நடுவில் பைப்பிங் பண்ணிட்டு இதை பட்டர் மிக்ஸில் டிப் பண்ணி அவன்ல 160 டிகிரி செல்சியஸ்ல 12 மினிட்ஸ் வச்சா கொரியன் க்ரீம் சீஸ் பன் ரெடி ஆயிரும். நீங்களும் கொரியன் ஸ்ட்ரீட் ஃபுட் ஃபேன்ஸா இருந்தீங்கன்னா உங்க அம்மாவுக்கு அனுப்பி செஞ்சு கொடுங்கன்னு கேளுங்க. நல்ல சீஸியா கார்லிக் ஃபிளேவரோட இந்த கொரியன் கிரீம் சீஸ் பன் சூப்பரா இருக்குமா. நீங்க சும்மா கலக்கிட்டீங்கம்மா. தேங்க்யூ தேங்க்யூ. 작겠지만 மா, எனக்கு இந்த பட்டாணி சாப்பாடு செஞ்சு தரீங்களா? கண்டிப்பா செஞ்சு தரேனே. ஓகே, தேங்க்யூமா. இப்போ புதுசாக வந்த கேட்ராமா ரொம்ப ஹார்ட் டச்சிங்காகவும் எமோஷ்னலாகவும் இருந்துச்சு. இது செய்யறதுக்கு 1 கப் பச்சை பட்டாணி எடுத்து வேக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஷார்ட் கிரைன் ரைஸ் 1 டம்ளர் எடுத்து 4 தடவை கழுவிட்டு அதுக்கு 1.25 கப் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு நார்மலாக தாங்க பாத்திரத்தில் வேக வச்சுருக்கேன். கடைசியாக இறக்குறதுக்கு 5 மினிட்ஸ் முன்னாடி வேக வச்ச பச்சை பட்டாணி போட்டால் பட்டாணி ரைஸ் ரெடி ஆயிரும். எனக்கு இந்த ட்ராமாவில் குவாங்கிற கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு யாரை பிடிக்கும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.